ராஜப்பள்ளி கிராமத்துல இருக்கிற ராஜையா சாந்தம்மாவுக்கு 2 ஆம்பளை பசங்க. வயல் வேலை எல்லாம் முடிஞ்சதுனால பட்டணத்துல இருக்கிற தன்னோட பசங்க கிட்ட போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வரலாம் அப்படின்னு யோசிச்சாங்க. காலையில நேரத்துல ராகவையா அவங்க பொண்டாட்டிக்கிட்ட இப்படி சொன்னாரு. சாந்தம்மா, எவ்வளோ நாளா பசங்க கிட்ட போனோன்னு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா முடியறது இல்ல. இப்பதான் வேலை இல்லையே, நம்ம போய் பாத்துட்டு வரலாமா? சரிங்க, அதுக்கு முன்னாடி நான் ஒன்னு சொல்லட்டா? நம்ம சின்ன மருமக ராதிகா வீட்டுக்கு முதல்ல போலாம். ஒரு வாரம் அவ வீட்ல இருந்துட்டு நல்ல ஏசில நல்ல ஜாலியா நிம்மதியா படுத்து தூங்கலாம். அங்க ஒரு வாரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் பெரிய மருமகளான அஞ்சலி வீட்டுக்கு போலாம். ஆனா நான் ஒரு விஷயத்த சொல்றேங்க, நம்ம ஒரு வாரம் சின்ன மருமக வீட்ல இருந்த விஷயம் மட்டும் பெரிய மருமகளுக்கு தெரியவே தெரியக்கூடாது. எந்த காரணத்து கொண்டும் அந்த விஷயம் மருமகளுக்கு தெரியவே கூடாது. எனக்கு தெரியாதா? எங்க வசதிங்க இருக்கோ அங்கதானே நம்மளாலையும் இருக்க முடியும். சரி சரி, இதெல்லாம் எனக்கு தெரியும், நீ சொல்லணுமா என்ன? நினைச்ச மாதிரியே 2 பேரும் சின்ன பையனான ராஜேஷ் வீட்டுக்கு போனாங்க. அங்க போய் பாக்குற நேரத்துல வீட்டுக்கு பூட்டு போட்டு இருந்துச்சு. இது என்ன சாந்தம்மா, வீட்டுக்கு பூட்டு போட்டிருக்கு? சரி இரு, ஒரு தடவை நான் போன் பண்ணி பாக்குறேன். ராகவையா உடனே பையனான ராஜேஷுக்கு போன் பண்ணாரு. டே ராஜேஷ், உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு உங்க வீட்டுக்கு வந்தேன். ஆனா வீடு பூட்டு போட்டிருந்தது. எங்க போனீங்க? அப்பா, நாங்க ஒரு வேலை விஷயமா வெளியூர் வந்திருக்கோம். நீங்க ஒரு வேலை செய்யுங்க. நாங்க வர வரைக்கும் அண்ணன் வீட்டுக்கு போய் ஒரு வாரம் தங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ராஜேஷ் போனை கட் பண்ணா. அந்த விஷயத்த கேட்ட உடனே சாந்தம்மா முகமே வாடி போச்சு. ஏங்க, பெரிய மருமக வீட்டுக்கு போனா அங்க ஒரு பழைய ஃபேனை விட்டா வேற எதுவுமே இல்லங்க. நம்ம ஒரு வேலை செய்யலாமா? திரும்பி ஊருக்கே போயிடலாம். ஒரு வாரம் கழிச்சு அப்புறமா இங்க வரலாம் வாங்க. அந்தம்மா, ஒரு வாரத்துக்கு அப்புறம் இங்க வந்து போனா நல்லாவா இருக்கும்? வந்தது வந்துட்டோம். சரி வா, ஒரு நாளாவது பெரிய பையன் வீட்டுல போய் தங்கிட்டு வந்துடலாம் வா அப்படின்னு சொல்லி 2 பேரும் பெரிய பையன் வீட்டுக்கு கிளம்புனாங்க. பெரிய பையன் வீட்டுக்கு போறதுக்கே விருப்பம் இல்லாம அடிமேல அடி எடுத்து வச்சு போனாங்க. அஞ்சலி அத்தை மாமாவை பார்த்த உடனே ரொம்பவே சந்தோஷப்பட்டா. வாங்க மாமா, வாங்க அத்தை, எப்ப வந்தீங்க? எப்படி இருக்கீங்க? வாங்க வாங்க, உள்ள வாங்க. நல்லா இருக்கோமா, நீ எப்படிமா இருக்க? ஆமா, உன் புருஷன் எங்க? மாமா, அவரு பஞ்சாயத்து மீட்டிங்க்கு போயிருக்காரு. இப்ப வந்துருவாரு. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். அவருக்கு சம்பளம் கூடி போச்சு. மாசத்துக்கு 50,000 ரூபாய் வருது. அதனால இந்த பழைய வீட்டை உடைச்சிட்டு புது வீடு கட்டலான்னு இருக்கோம் மாமா. ஒருவேளை போஸ்டிங் அவருக்கு நம்ம ஊர்லயே வந்துட்டா அங்கேயே ஒரே வீட்டை கட்டிக்கிட்டு எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு என்னோட ஆசை மாமா. அஞ்சலி ரொம்ப பாசமா அவங்கள பேச வச்சுக்கிட்டு மரியாதை கொடுத்துக்கிட்டு அவங்க கிட்ட சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தா. அந்த வீட்ல சூடு அதிகமாயி இருக்கிறதுக்கு எந்த ஒரு வசதியும் இல்லாம புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் கஷ்டப்பட்டாங்க. அந்த ஒரு நாள் இருக்கிறதே சாந்தம்மாவுக்கு பெரிய நரகத்துல இருக்கிற மாதிரி ரொம்பவே கஷ்டத்தை அனுபவிச்சாங்க. அஞ்சலி அவங்கள கூட்டிட்டு வந்து கொஞ்சம் சில்லுன்னு இருக்கிற ரூம்ல உட்கார வச்சா. அந்த வீடு மண் வீடா இருந்ததுனால கொஞ்சம் சில்லுன்னு இருந்தாலும் ஓடுனால வீடு ரொம்ப சூடு எடுத்துக்கிட்டு இருந்தது. அப்பப்பா, என்னங்க இவ்ளோ அனல் அடிக்குது, இந்த ரூம்ல உட்கார முடியல. முதல்லயே இது வெயில் காலம் வேற. அந்த ஃபேன் ஆவது கொஞ்சம் நல்லா சுத்தம்னு பார்த்தா கிறு கிறுன்னு ஏதோ சத்தத்துல பழைய ஃபேன் மாதிரியே சுத்துது. இதே சின்ன மருமகளோட வீடா இருந்தா ஏசிய போட்டுக்கிட்டு நிம்மதியா படுத்து தூங்கிருப்பேன். அத்தை, உங்களுக்கு ரொம்ப அனல் அடிக்குதா அத்தை? இந்தாங்கத்த, சில்லுன்னு இந்த மோரை குடிங்க. எங்க வீட்டுக்காரருக்கு தான் சம்பளம் அதிகமாயிருச்சுல. நீங்க அடுத்த தடவை வரும்போது உங்களுக்கு இந்த வீட்ல ஒரு கூலர் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அது வரைக்கும் தாங்கிக்குங்க அத்தை. ஐயோ பரவாயில்லம்மா, ஏதோ ஒண்ணு. இப்படி சாயங்காலம் ஆச்சு. சாயங்கால நேரத்துல கொசுவும் அதிகமாச்சு. சாந்தம்மா முன்னாடி வந்து புருஷங்கிட்ட வந்து மெதுவா முணங்குனாங்க. ஏங்க, பாத்தீங்களா நம்ம எவ்வளவு அவஸ்தைப்படுறோன்னு? அங்க சின்ன மருமக வீட்ல ஏசில நல்லா ஜில்லுன்னு படுத்து தூங்கி இருக்க வேண்டியவங்க இங்க வந்து கஷ்டப்படுறோம். வெடிஞ்ச உடனே இந்த வீட்டை விட்டு போயிடணுங்க. இங்க பாருடி, மருமக உன்னை எவ்வளவு பாசமா பாத்துக்கிறா. இங்க எந்த வசதியும் இல்லைனாலும் மருமக மட்டும் எவ்வளவு பாசமா நம்மள பாத்துக்கிட்டு இருக்காடி. நைட்டு சாப்பாட்டுக்கு அஞ்சலி சுட சுட சாதம், அப்பளம், பொரியல் அப்படின்னு சுட சுட நெய்ய ஊத்தி சாப்பாட்ட பரிமாறுனா. அத்தை, உங்களுக்கு பருப்பு குழம்புன்னு ரொம்ப பிடிக்கல, அதான் செஞ்சேன். கொஞ்சம் நிறைய ஊத்தி சாப்பிடுங்க. சாந்தம்மாவுக்கு சாப்பாடு பிடிச்சிருந்தாலும் அவங்க எண்ணெய் எல்லாமே ஏசி ரூம்ல தான் இருந்துச்சு. நைட்ல தூக்கம் வராம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு தூங்குனாங்க.
எப்பதான் விடியும் அப்படின்னு விசிறியில விசிறிக்கிட்டே உக்காந்தாங்க. விடிஞ்ச உடனே ராகவையாவை கூப்பிட்டு கிளம்பிட்டாங்க. ஏங்க, இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்ல என்னால இருக்க முடியாது, வாங்க நம்ம ஊருக்கு கிளம்பலாம், சின்னவன் வந்த உடனே வரலாம். அஞ்சலி அவங்க கிளம்பி போகும்போது ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு, என்னத்த அவ்வளவு சீக்கிரம் கிளம்பிட்டீங்க, இன்னும் ஒரு 2 நாள் இருந்திருக்கலாம்ல. அஞ்சலி கவலைப்பட்டுக்கிட்டு நின்னா மாமியார் மட்டும், ஐயோ இல்லம்மா, வீட்ல நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்பிதான் ஆகணும். காந்தம்மா ராகவையா அஞ்சலி வீட்ல இருந்து சீக்கிரமா கிளம்பி அவங்களோட வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. அவங்க ஊருக்கு போலான்னு கிளம்பி வரும்போது எதிரில மருமகளான ராதிகா பையனான ராஜேஷ பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. அம்மா வந்துட்டீங்களா? உங்களுக்காக தான் நாங்க போன ட்ரிப்பையே கேன்சல் பண்ணிக்கிட்டு வந்தோம், உங்களை பார்த்துட்டுமே. வெளியே மட்டும் ராஜேஷ் அப்படி சொன்னாலும் உள்ளுக்குள்ள ராதிகா கொதிச்சுக்கிட்டு இருந்தா. ராதிகா அவளோட மனசுக்குள்ள, சி தரித்திரம் புடிச்ச மூஞ்சிங்க, ஒரு வாரம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலான்னு பார்த்தா அதுக்குள்ள இவங்க இங்க வந்துதான் சாவணுமா? அடுத்த வாரம் வந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? மேல மட்டும் சிரிச்சுக்கிட்டு அத்தைகிட்ட பேச ஆரம்பிச்சா. அத்தை வாங்கத்த வாங்க, வெளியே ஏன் அத்தை நின்னு கிடக்குறீங்க, வாங்க உள்ள போலாம் அப்படின்னு வீட்டுக்குள்ள போனாங்க. வீட்டுக்குள்ள போன உடனே பெரிய பெரிய ஏசி, டிவி எல்லா வசதியோட நிறைஞ்சிருக்கிற பெரிய ரூமு, பெரிய ஃப்ரிட்ஜ் வேற. அந்த வீட்டை பார்த்த உடனே சாந்தம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. மெதுவா புருஷனோட காதுல போய், ஏங்க பாத்தீங்களா, வீடுனா இப்படி இருக்கணுங்க. அந்த அஞ்சலியோட வீட பாத்தீங்களா, சின்னதா ஒரு குருவி கூடு மாதிரி. இந்த வீட்ல ஒரு வாரம் என்னங்க, ஒரு மாசம் இருந்தாலும் சந்தோஷம்தான். ஆமா சாந்தம்மா, நம்ம ஒரு வாரம் சந்தோஷமா இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது ராதிகா உள்ளுக்குள்ள ரொம்ப கோவமா இருந்தா. அப்போ ராதிகா அவளோட மனசுல, ஐயோ கடவுளே, ஒரு வாரமா, ஐயோ இவங்க 1 மணி நேரம் இருந்தாவே எனக்கு இவங்கள பார்த்தா பிடிக்காது, இதுல ஒரு வாரம் இருக்கிறேன்றாங்க, எப்படியாவது இவங்களை இங்கிருந்து துரத்தியே ஆகணும். முதல்ல சாந்தம்மாவுக்கு ஏசி ரூம் ரொம்ப பிடிச்சிருந்தாலும் ராதிகாவோட மரியாதைய பார்த்து கவலைப்பட்டாங்க. அத்தை, உங்களுக்கு ஏசி ரூம் தானே ரொம்ப பிடிக்கும், ரூமை விட்டு வெளியே மட்டும் வந்துடாதீங்க, அப்புறம் காத்தெல்லாம் போயிடும், உங்களுக்கு என்ன வேணாலும் இங்கேயே கொண்டு வந்து கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வாரம் இடி ரூமுக்குள்ளேயே உட்கார வச்சுட்டா. அஞ்சலி மாதிரி மரியாதை கொடுக்கறதுலயாவட்டும் வந்தவங்களை கவனிக்கிறதாவட்டும் ஒண்ணுமே இல்ல. குடிக்கிறதுக்கு சில்லுன்னு தண்ணின்னு ரூம்ல கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இருந்தா. ராதிகா, ஏதாவது சாப்பிடுறீங்களா அப்படின்னு கேட்க மாட்டியாமா? என்னத்த அதுக்குள்ள பசிக்குதா? இங்க சிட்டில எல்லாரும் ரொம்ப லேட்டா தான் சாப்பிடுவாங்க, நான் இன்னும் சமைக்க கூட இல்லத்த, நீங்க ஏசிலேயே படுத்துக்குங்க, பசி குறைஞ்சிடும் அப்படின்னு ராதிகா போன் எடுத்துக்கிட்டு சோஃபால படுத்துக்கிட்டா. சாந்தம்மாவுக்கு சில்லுன்னு காத்து வந்தாலும் வயிற்றுக்குள்ள பசி எடுத்துக்கிட்டு இருந்தது. ராதிகா உட்காந்து போனை பாக்குறது பார்த்து ராஜேஷுக்கு கோவம் வந்தது. என்ன ராதிகா, அம்மா அங்க பசியில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா நீ உக்காந்துக்கிட்டு மொபைல் பாத்துக்கிட்டு இருக்க? அப்பா அம்மா, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் ஆன்லைன்ல ஆர்டர் போடுறேன், உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னா மட்டும் போதும். அந்த வார்த்தையை கேட்ட உடனே அப்பா அம்மா 2 பேரும் ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க. இதே என்னடா இது ராஜேஷ், வீட்ல சமைக்க மாட்டீங்களா, வெளியில இருந்து வாங்கி சாப்பிட்டா எப்படா ஒரு பருப்பு குழம்பு வச்சிருந்தா போதுமே. அந்த வார்த்தையை கேட்ட உடனே ராதிகாவுக்கு கோவம் வந்துச்சு. ஐயோ அத்தை, நானும் ஜர்னி பண்ணிட்டு வந்தேன்ல, இப்ப எனக்கு சமைக்கணும் அப்படின்னா டயர்டா இருக்கும், அதனாலதான். உங்க புள்ளதான் என்ன வேணும்னு கேக்குறாருல, நீங்க உடனே ஆர்டர் பண்ணா சாப்பிட்டு படுத்து தூங்கலாம்ல. இப்படி உடனே முகத்தை திருப்பிக்கிட்டு கோவமா அவ உள்ள ரூமுக்கு கிளம்பி போயிட்டா. ராஜேஷ் உடனே ஆன்லைன்ல ஆர்டர் போட்டான். ஆர்டர் வந்த உடனே எல்லாரும் டைனிங் டேபிள்ல உக்காந்துக்கிட்டு சாப்பிட ஆரம்பிச்சாங்க. சாந்தம்மா சாப்பிட்டுக்கிட்டே ஏதோ பேசலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அம்மா ராதிகா, ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நம்ம அஞ்சலி கூட. அந்த வார்த்தையை கேட்ட உடனே ராதிகாவுக்கு கோவம் வந்தது. ராதிகாவை பத்தி பெருமையா பேசும்போது அஞ்சலிக்கு கோவம் வந்து ஸ்பூனை தூக்கி போட்டா. அத்தை, சாப்பிடும்போது எதுக்காக பேரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு ஒழுங்கா உட்காந்து சாப்பிட தெரியாதா? சாப்பிடும்போது இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது, எனக்கு தலை வலிக்குது. மருமகளோட இந்த கவனிப்பை பார்க்கும்போது மாமனார் மாமியாருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்போ ராதிகா இவங்கள திட்டுறத பார்த்த ராஜேஷ் எதுவுமே பேசாம மௌனமா உக்காந்து சாப்பிட்டுக்கிட்டு அப்பா அம்மாவை கலாய்க்கிறத பார்த்துக்கிட்டு கவனிச்சுக்கிட்டே இருந்தான். ஒரு நாள் இருந்தாலும் அஞ்சலி எங்களை எவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டா. இங்க எல்லா வசதியும் இருந்து சாப்பாடும் நல்லா இருந்தாலும்
இந்த வீட்ல மரியாதையே இல்ல. எங்களுக்கு இதெல்லாம் தேவைதான். மத்தியான நேரம் சாப்பாட்டுக்கு கூட சாந்தம்மா ராகவையாவுக்கு நரகத்துல இருக்கிற மாதிரியே இருந்தது. ஏதாவது பேசலாம் அப்படின்னு வாய திறந்தாவே ராதிகா சும்மா மூஞ்ச காட்டிக்கிட்டு இருந்தா. இங்க பாருங்க அத்தை, உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா உங்க புள்ள சும்மாதான் இருக்காரு, அவர்கிட்ட கேளுங்க, என்கிட்ட எல்லாம் கேட்காதீங்க. கொஞ்ச நேரம் நான் ரெஸ்ட் எடுக்கணும், கொஞ்சம் பேசாம வாய மூடிக்கிட்டு உக்காடுறீங்களா அப்படின்னு சொன்ன உடனே அங்கிருந்து கிளம்பி எந்திரிச்சு அவளோட ரூமுக்குள்ள போயிட்டா. அவங்களுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம ஹால்ல உட்கார்ந்து இருந்தாங்க. அப்பா, அம்மா, எனக்கு ஆபீஸ்ல முக்கியமான மீட்டிங் இருக்கு, உங்களுக்கு என்ன தேவைனாலும் ராதிகா கிட்ட கேளுங்க, அவ செஞ்சு கொடுப்பா அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். புருஷன் கிளம்பி போனதுக்கு அப்புறம் மாமியார் மாமனார கவனிக்கவே இல்ல. ரொம்ப கனமா அந்த நாள் முடிஞ்சு போச்சு. மறுநாள் காலையில வேலைக்காரிக்காக அஞ்சலி காத்துக்கிட்டு இருந்தா. வேலைக்காரி வராததுனால மருமகளோட முகமே மாறி போச்சு, வாடியே போயிடுச்சு. அத்தை, வேலைக்காரி வரலன்னு சொல்றேன்ல, இங்க உக்காந்துக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அம்மா, ஒண்ணு இல்லம்மா, இப்ப அவ வருவா, அரை மணி நேரத்துல டிஃபன் பண்ணி தராலாம், வீட்டை கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்து தொடக்கிறேன்னு சொன்னா. சரி, நீங்க டிஃபன் சாப்பிட்டு டிவி பாத்துக்கிட்டு இருங்க, நான் என் ஃப்ரெண்ட்ஸு கூட வெளியே போயிட்டு வரேன். இங்க பாருமா, உங்க மாமாவுக்கு இந்த பூரி எல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. நீ என்னவோ பூரி செஞ்சு வச்சிருக்க, எதுவுமே இல்லைன்னா ஒரு ஆர்டர் போடுமா. இங்க பாருங்க அத்தை, உங்களுக்கு தேவைன்னா ஆர்டர் போடுவேனே தவிர கிச்சனுக்கு போய் நின்னெல்லாம் சமைக்க முடியாது. உடனே ராகவைய வந்து, ஐயோ வேண்டாமா, வெளியே ஃபுட்டு சாப்பிட்டு நேத்து முழுக்க எங்களுக்கு ஒரே வாந்தி, தலைவலி வேற, எங்களுக்கு வெளியே ஃபுட்டெல்லாம் வேண்டாமா, இங்கே ஏதாவது செஞ்சு கொடுத்தா அதே போதும் அப்படின்னு அந்த வார்த்தையை கேட்ட உடனே ராதிகாவுக்கு தலையை வெடிக்கிற மாதிரி இருந்தது. இங்க பாருங்க அத்தை, மாமா உங்களுக்காகலாம் என்னால சமைச்சுக்கிட்டு இருக்க முடியாது, வேணும்னா அந்த வேலைக்காரிகிட்ட சொல்லுங்க, இல்லையா போன்ல ஆர்டர் போட்டு சாப்பிட்டுக்குங்க அப்படின்னு சொல்லி அவ அங்கிருந்து அவளோட ரூமுக்கு கிளம்பி போயிட்டா. பாத்தியா காந்தம்மா, இந்த வீட்ல ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, சோஃபா அப்படின்னு எல்லாமே பளபளன்னு தெரியுது, ஆனா மருமகளை பார்த்தாதான் வாடி போன மாதிரியே தெரியுது. இந்த வீட்ல பொருளுங்க இருக்கே தவிர இங்க பாசமா ஒரு உயிரு கூட இல்லடி. இதே அஞ்சலி வீட்ல பொருளுங்க எதுவுமே இல்லைனாலும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நம்ம பேசின உடனே புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்க ஒன்றும் புத்திசாலி கிடையாது. இப்ப பாத்தியா, ஏசி ரூம்னு தானே நீ ரொம்ப பேசிக்கிட்டே இருந்த, இப்போ வீட்டுக்கு திரும்பி போறதா இல்ல அஞ்சலி வீட்டுக்கு போறதா? இனிமே என் வாழ்க்கையில ஒரு நாள் கூட இந்த பக்கம் வரமாட்டேங்க, என் பெரிய மருமக சொக்க தங்கங்க, இன்னும் என்ன பாக்குறீங்க, கிளம்புங்க போலாம். இப்படி உடனடியா அந்த ஏசி ரூமைய விட்டுட்டு பெரிய மருமகளோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்க செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டு அஞ்சலி கிட்ட விஷயத்த சொல்லி மன்னிப்பு கேட்டாங்க. ஐயோ அத்தை, என்கிட்ட மன்னிப்பு கேட்காதீங்க, உங்களை பாத்துக்கிறது என்னோட கடமை, நீங்க வாங்க இப்படி வந்து உக்காருங்க, உங்களுக்கு இப்பவே சுட சுட இட்லிய சுட்டு கொடுக்கறேன், உங்களுக்கு போர் அடிச்சா கிச்சனுக்கு வந்து என்கிட்ட பேசிக்கிட்டு இருங்க அத்தை. அந்த வார்த்தையை கேட்ட உடனே புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. மருமக அப்படின்னா இப்படிதான் இருக்கணும்னு சந்தோஷப்பட்டாங்க. இப்படி ஒரு வாரமாச்சு. புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் அஞ்சலி வீட்லயே ஒரு வாரம் தங்கியிருந்தாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச ராஜேஷ், பாத்தியா ராதிகா, உன்னோட பழக்க வழக்கத்தினாலதான் எங்க அப்பா அம்மா இந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டாங்க, அவங்க என்கிட்டயும் சரியா பேசல. என்னோட அண்ணி அஞ்சலிய பாத்தியா, எங்க அப்பா அம்மாவை தங்க மாதிரி பாத்துக்கிறாங்க, இத பார்த்து கூட நீ கத்துக்க வேண்டாம். போனா போட்ட விடுங்க, எனக்கு தெரிஞ்ச மாதிரி அவங்கள நான் நல்லா தானே பாத்துக்கிட்டேன், ஏசி ரூம்ல உட்கார வச்சேன், நேரத்துக்கு ஆர்டர் பண்ணி கொடுத்தேன், இதை தவிர வேற என்னங்க செய்ய சொல்றீங்க? ராஜேஷ் ராதிகா நடுவுல இந்த விஷயமா பெரிய சண்டையே நடந்தது. ஆனா ராதிகா மட்டும் ரொம்ப திமிரு புடிச்சவ, அவ தப்ப அவ ஒத்துக்கவே இல்ல. பெரிய மருமகளோட வீடு மட்டும் பண்டிகை கோலாகலமா இருந்துச்சு. பையன் மருமக அப்படின்னு எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. சாயங்காலம் அருண் ஒரு நல்ல செய்திய கொண்டு வந்தான். அப்பா, அம்மா, நீங்க என் வீட்டுக்கு வந்த நேரம் எனக்கு நம்ம ஊருக்கே டிரான்ஸ்பர் ஆயிருக்கு, இனிமே நம்ம எல்லாரும் நம்ம ஊருக்கு போலாம், இன்னும் கொஞ்ச நாள்லயே நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம ஊர்லயே ஒரு வீட்ல சந்தோஷமா வாழலாம். அந்த வார்த்தையை கேட்ட உடனே ராகவையா சாந்தம்மா கண்ணுல ஆனந்த கண்ணீர். அப்பா, அம்மா, அங்க உங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லாத மாதிரி நம்ம பழைய வீடையெல்லாம் நான் சரி பண்ணிடுறேன், உங்களுக்கு அந்த வீட்ல ஏசி ஃப்ரிட்ஜுன்னு எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுக்கறேன், இந்த தடவை நீங்க எங்கேயுமே போவாம எங்க கூடயே இருக்கிற மாதிரியே பாத்துக்கிறேன். இங்க பாருப்பா அருண்,
இந்த ஏசி, ஃப்ரிட்ஜு, கூலரு இது எல்லாமே இல்லாத இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம எல்லாரும் மறுபடியும் சேர்ந்து இருக்க போறோம்னு நினைச்சா சந்தோஷமா இருக்கு. இந்த அன்பு பாசம் இது இருந்தாவே போதும்பா. உங்க பாசம் கோடி ரூபாவுக்கு சமானம். அந்த வார்த்தையை கேட்ட உடனே அஞ்சலி சந்தோஷமா அத்தைய கட்டி பிடிச்சுக்கிட்டா. அகவையாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இப்படி எல்லாரும் சந்தோஷமா நினைச்ச மாதிரியே அவங்க சொந்த கிராமமான ராஜப்பள்ளிக்கே கிளம்புனாங்க.